திருக்குறள் அதிகாரம் 127. அவர்வையின் விதும்பல். வாளற்ற புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல். அவர் என்னை பிரிந்து போன நாள்களைச் சுவரில் குறித்து தொட்டு எண்ணுவதால் என் விரல்கள் தேய்ந்து விட்டன. அவர் வரும் வழியை பார்த்து என் கண்களும் ஒளி இழந்து நுண்ணியவற்றைக் காணும் திறனில் குறைந்துவிட்டன. இளங்கிழாய் இன்று மரப்பினென் தோள்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து. ஒளிரும் நகை அணிந்தவனே, என் காதலரை நான் இன்று மறந்தால் என்னை விட்டு அழகு மிகுதியும் நீங்க என் தோளும் வளையல்களை இழக்கும். உரன்னசையை உள்ளம் துணையாகச் சென்றார் வரல் நசை இன்னும் உளேன். ஊக்கத்தையே உறுதுணையாகக் கொண்டு வெற்றியை விரும்பிச் சென்றுள்ள காதலன் திரும்பி வருவான் என்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன். கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடுகோ தேருமென் நெஞ்சு. என்னை பிரிந்து போனவர் மிகுந்த காதலுடன் என்னிடம் வருவதை எண்ணி என் நெஞ்சு வருத்தத்தை விட்டுவிட்டு மகிழ்ச்சியில் கிளை பரப்பி மேலே வளர்கிறது. காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்குமென் மென்தோள் பசப்பு. என் கண்கள் முழுக்க என் கணவரை நான் காண்பேனாகுக. அவரை கண்டபின் என் மெல்லிய தோளின் வாடிய நிறம் தானாக நீங்கும். வருகமன் கொண்கன் ஒருநாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. என் காதலன் ஒருநாள் என்னிடம் வருவானாக. வந்த பிறகு என்னுடைய துன்ப நோய் எல்லாம் தீருமாறு நான் நன்றாக நுகர்வேன். புலப்பேன்கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன்கொல் கணன கேளிர் விரன். கண்போல் சிறந்த என் துணைவர் வந்தால் அவர் நெடுநாள் பிரிந்திருந்ததற்காக ஊடுவேனா? அவர் பிரிவை தாங்க முடியாமல் அவரை தழுவுவேனா? அல்லது இரண்டு செயல்களையும் கலந்து செய்வேனா? வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து மாலை அயர்கம் விருந்து. அரசு போர் செய்து வெற்றி பெறட்டும், நானும் மனைவியோடு கூடி மாலை பொழுதில் விருந்து உண்பேனாகுக. ஒரு நாள் 7 நாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து ஈங்கு பவர்க்கு. தொலைதூரம் சென்று தன் கணவன் வரும் நாளை எண்ணி வருந்தும் பெண்களுக்கு ஒரு நாள் பல நாள் போல நெடிதாக தோன்றும். பெரினென்னாம் பெற்ற கால் என்னாம் உரினென்னாம் உள்ளம் உடைந்தக்க கால். என் பிரிவை தாங்காமல் உள்ளம் உடைய அவளுக்கு ஒன்று ஆகிவிட்டால் அதன் பிறகு அவள் என்னை பெறுவதால் ஆவது என்ன? பெற்றால்தான் என்ன? உடம்போடு கலந்தால்தான் என்ன? ஒரு பயனும் இல்லை.